கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் கூட உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கடந்த 6 மாதங்கள் நம்மளை கிருபையாய் நடத்தி இந்த 7வது மாதத்தில் நம்மளை அடியெடுத்து வைக்கும்படியாக தேவன் பாராட்டின அவருடைய கிருபைக்காக நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தைகளை தியானித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இந்த மாதத்தில் நான் கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 21வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 7வது மாதம் என்று சொல்லும் பொழுது 7 என்று நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அது ஒரு ஜெயத்தை காண்பிக்கிறதாய் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 7வது மாதத்திலும் கூட கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நீங்கள் பல காரியங்களில் நீங்கள் தோல்விகளை சந்தித்திருந்தாலும் இந்த 7வது மாதம் ஒரு ஜெயத்தின் மாதமாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றித்தர விரும்புகிறார். ஆண்டவர் எந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறாராம்? நாம் 2 நாளாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய 20வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது யோசேபத் என்கிற ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு எதிராக 3 படைகள் அவனை எதிர்த்து வருகிறது. ஆனால் அவன் ஒருவன் மாத்திரம் இருந்து கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் கர்த்தர் அவர்களுக்குள்ளாகவே மாண்டு விழும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் அவனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்ததை பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 7வது மாதம் இந்த முதல் காரியமாய் ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, உங்களுக்கு விரோதமாக போராடுகிற சில அந்நிய வல்லமைகள், இதுவரைக்கும் உங்களை கண்களால் பார்க்க முடியாத சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை பண்ணி ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தரப்போகிறார். அந்த ஜெயத்தை அது வருகிற நாட்கள் இந்த 7வது மாதத்துல ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க போகிறீங்க. சில அந்நிய வல்லமையினுடைய நுகத்தின் காரியங்களை ஆண்டவர் முறியடிக்க போகிறார். அதைத்தான் முதலாவது காரியமாய் நாம் பார்க்கிறோம். 2வது காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எதில் நமக்கு ஜெயத்தை தருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் காரியத்திலே வாய்க்க பண்ணி அதில் ஒரு ஜெயத்தை தருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களில் பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம், இல்லை உங்களுடைய பிசினஸின் காரியங்களை குறித்து நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், உன்னுடைய காரியத்தை நான் ஜெயமாய் முடிய பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த 2வது மாதத்துல நீங்க என்ன காரியங்களை கேட்டாலும் சரி, 7வது மாதத்துல ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்காக தருவார். அப்படியே நாம் இருக்கிற இடங்கள்ல அல்லது நாம் கண்களை மூடி இந்த 7வது மாதத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, நாங்களுமே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, விசேஷமாய் ஆண்டவரே இந்த 7வது மாதத்துல ஆண்டவரே அடியெடுத்து வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த 7வது மாதத்துல ஆண்டவரே நீர் ஜெயத்தை தருகிற ஒரு நல்ல ஒரு கர்த்தராய் ஆண்டவரே அவருடைய காரியங்களை வாய்க்க செய்கிறதுல ஒரு ஜெயம், ஆண்டவரே அவளுக்கு விரோதமாய் போராடுகிற ஆண்டவரே சில காரியங்கள் வல்லமைகளை முறியடித்து அவருடைய வாழ்க்கையில் நீர் கர்த்தர் யுத்தங்களை பண்ணி ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தரப்போகிறீர். ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இந்த மாதத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையில ஆண்டவரே தேவனுடைய ஒரு ஜெயம் உண்டாகட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாகட்டும். ஆண்டவரே, அவருடைய பிசினஸ் காரியங்களில் ஒரு ஜெயம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் ஒரு குறைவில்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் வேலியடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, சோதர ஒவ்வொருடைய போக்கையும் வரத்தையும் என் தேவன் நீர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் தேவன் நீர் அப்படியாய் நீ செய்வதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி, கொடான கோடி நன்றி. உம்முடைய கிருபையுள்ள உம்முடைய நல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில்
ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகள், உங்களுடைய காரியங்களை எல்லாம் இந்த மொபைல் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ.